ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் தான் எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி. இந்த மெத்தடுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி, சீரக சம்பா. நான் இன்றைக்கி அரிசியை ஊற போட மறந்துட்டேன். லாஸ்ட்டில் தான் ஊற போட்டேன். மட்டன் வேறு இன்றைக்கி ரொம்ப வெந்துருச்சு. புது குக்கரில் வச்சேன், அது சீக்கிரமாக வெந்துருச்சு. நான் கவனிக்கலை. எக்ஸ்ட்ரா 2 விசில் வேறு விட்டுட்டேன்னா அது ரொம்ப வெந்துருச்சு. அதனால் அப்படியே போட்டு அழுங்காமல் போட்டு கிளறி மூடி வச்சுட்டேன். இந்த மெத்தடு வந்தோடனே தம் வச்சிடணும். தம் வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு சிம்மில் வைக்கணும் அடுப்பை. தோசைகள் வச்சுருக்கேன் பாருங்கள், நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். கரெக்டாக 20 நிமிஷம் வச்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். ஆனால் மேலே அரிசிலாம் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் தம் எடுக்கணும். தம் எடுத்து மாற்றி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு தம் எடுத்து க்ளோஸ் போடும்போது அடுப்பெலாம் எரியக்கூடாது. ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் முடிஞ்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. கோல்டு வின்னர் எண்ணெயும் நெய்யும் தான் நான் ஊற்றினேன், வேறு எதுவும் இன்றைக்கி ஊற்றலை. மட்டன் நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. குக்கரில் விசில் நிறைய விட்டு எக்ஸ்ட்ரா 2 விட்டு